ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஸ்ருதிகாவை பத்தி தான் பேச போறோம். குக் வித் கோமாளில ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க ஸ்ருதிகா. பட் அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் நடக்க முடியாம உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகா வேற யாரும் இல்ல, தேங்காய் ஸ்ரீனிவாசனுடைய பேத்தி தான். அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரோட பேத்தி தான் ஸ்ருதிகா. இவங்க வந்துட்டு தமிழ்ல ஸ்ரீ ஆல்பம் அப்படின்னு சொல்லி 2 படங்கள் பண்ணியிருந்தாங்க. 2 படம் பெரிய அளவுல போகல அப்படின்னாலும் ஒரு சில பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பெரிய லெவல்ல ஹிட்டா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க பல மொழிகள்லையும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் எந்த மொழியிலும் பெரிய அளவுல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ இதனால சினிமாவில இருந்து ஒதுங்கி அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே 100% சூப்பரா அமைஞ்சதுனால ஒரு அழகான அன்பான ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட தன்னோட லைஃபை அழகா அவங்க செட்டில் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் அவங்களுக்கு குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ வந்தது. அந்த ஷோ மூலயமா வந்தவங்க தான் ஸ்ருதிகா. அதுல இருந்து தான் மக்களுக்கு ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சது. அவங்க நடிப்பை விட்டதுக்கு அப்புறமா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேல் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிசினஸ்லயும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்தாங்க. பட் அது வெளியில யாருக்கும் பெரிய அளவுல தெரியாம இருந்தது. ஏன்னா அப்போலாம் சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ குக் வித் கோமாளில வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த செட்டே இவங்களால சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க டைட்டில் வின்னராகவும் வந்தாங்க. சூப்பரா குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டைலிஷே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். பிரசன்டேஷன் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குக் அப்படின்னாலே ஸ்ருதிகா அப்படின்னு மாறினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கள பத்தின டீடைல்ஸ் சோசியல் மீடியால சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அந்த சேனல்ல நடத்தப்பட்ட நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்டும் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்திலையும் அவங்க ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் 4-5 படமுமே ரிலீஸ் ஆன உடனேவே ஃபிளாப் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிருந்தாங்க. அங்கவே ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அங்கேயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா அவங்க பிளே பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கேமையும் ஒவ்வொரு டாஸ்கையும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்தாங்க. அதனால மக்களால ரொம்பவே கவரப்பட்டாங்க ஸ்ருதிகா. ஸோ கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு பர்சன் அப்படின்னா ஸ்ருதிகா இருந்தாங்க. ஃபேமிலி வைஸும் சரி, ப்ரோக்ராம்லயும் சரி, அந்த பிக் பாஸ்லயும் சரி, எல்லாத்திலயுமே ஒரே மாதிரியான பேர் தான் அவங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தது. இந்த வகையில எப்பவுமே அவங்க அவங்க ஹஸ்பண்ட பத்தி ரொம்ப பேசிட்டே இருப்பாங்க. அந்த பிக் பாஸ் ஷோலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. அதனால பிக் பாஸே அவங்கள ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்க. கேலி கிண்டல் பண்றது, அப்புறம் அவங்கள வெறுப்பேத்தி பாக்குறது, அழ வச்சு பாக்குறது, இப்படி எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவ்வளோ கியூட்டா ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்ருதிகா பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா அவங்க இன்ஸ்டால ஒரு வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா நான் ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். அது இப்போதான் கொஞ்சம் எனக்கு கியூர் ஆயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜரிலாம் முடிச்சு இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் என்ன குழந்தை மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா ஸ்ருதிகாவோட ரசிகர்கள் எல்லாருமே என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு எப்பவுமே சிரிச்சுட்டு ரொம்ப கலகலப்பா தானே இருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல, ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு. அதனால அவங்க ரொம்ப வருஷமாவே அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கால்ல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யூட்ரஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அது நார்மலா எல்லா லேடிஸ்க்குமே வரக்கூடிய ஒரு கட்டி தானே அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. சோ வில் பவர் வின் பவர் இருந்தா எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெயின் எல்லாம் பெரிய அளவுல அவங்க வெளிக்காட்டிக்காம எப்பவுமே சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் ஹாப்பியா பேசுறது, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. சோ அதை தாண்டி இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு டாஸ்கும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனாலயோ என்னவோ தெரியல, இப்போ அவங்களுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த பெயின் ஆனது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணும்போது இமிடியேட்டா நீங்க சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இன்னும் பெரிய அளவுல ப்ராப்ளம் வரும். சோ இப்பவே நீங்க சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் கொடுத்திருக்காங்க.
அதனால அவங்க சர்ஜரி எல்லாம் முடிச்சு இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டர், நர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கேரிங்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி எல்லா விஷயமும் அவரே செஞ்சு அழகா வந்து பார்த்துக்கிறாங்க. இப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சர்ஜரி முடிஞ்ச உடனே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட்ல இருந்துட்டு இப்போ ஒரு 2 ஸ்டெப்பா எடுத்து வச்சு அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவ தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட கைய புடிச்சுக்கிட்டு அழகா ஸ்லோவா நடக்க வைக்கிறாங்க. உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறது, தலை வார்றது இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே குடுத்து வச்சிருக்கணும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி, டாக்டர்ஸ், நர்ஸ் இது இல்லாம என்னோட ரசிகர்களோட பிரேயர் இது எல்லாம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு நல்லபடியா வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்ல இருந்த ரொம்ப நாள் பிரச்சனை இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியா தான் அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ருதிகாவோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சு என்னாச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு வந்து நடிகைகள், நடிகர்கள் இவங்க எல்லாருமே ஒரு உடம்பு சரியில்லைன்னு போஸ்ட் போட்டா அதுக்கப்புறம் திடீர்னு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க, திடீர்னு இல்ல அப்படின்றலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றத அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.